Today, I want to invite you to look into your future. இன்னைக்கு நான் உங்கள உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி பார்க்கும்படியாக உங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறேன். I'm talking about your ultimate future, the future of all believers, the ultimate future of all believers. That's what we're going to look at. நான் முடிவான எதிர்காலத்தை குறித்து சொல்றேன். அதாவது உங்களுடைய எல்லா விசுவாசிகளுடைய முடிவான எதிர்காலத்தை குறித்து அப்படி சொல்றேன். We're going to see what an amazing future God has planned for all believers. நம்ம எல்லாருக்காகவும் எல்லா விசுவாசிகளுக்காகவும் தேவன் எப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க போறோம். Why are we going to see this today? ஏன் நம்ம இன்னைக்கு அதை பார்க்க போறோம்? Because that's where our Bible study leads us. That's what Jesus prays for in John chapter 17 verse 24. நாம படித்து கொண்டிருக்கிற இந்த வேத பாட வகுப்புல அந்த வேத வசனங்கள் நம்மளை அந்த விதத்துல தான் வழி நடத்துது பாருங்க. இயேசு யோவான் 17 ஜெபிக்கிறார் இல்லையா, அதுல 24 வசனத்துல அந்த விதத்துல தான் அந்த வசனங்கள் அந்த ஜெபம் நம்மை வழி நடத்துகிறது. So we're looking at this because we've come to verse 24 and therefore we have to see it. But it's good that we see this because all Bible study has a lot of practical advantages. நாம இப்ப 24 வசனத்துல வந்திருக்கிறோம். அதனால இதை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனா எல்லா வேத பாட வகுப்பிலுமே பார்த்தீங்கன்னா நன்மையான காரியம் இருக்கிறது. I think what we're going to look at today, our ultimate future, right, has tremendous practical advantages. அப்போ இன்னைக்கு நாம பார்க்க போகிற நம்முடைய அந்த முடிவான எதிர்காலத்தை குறித்து பார்க்க போறோம் இல்லையா, அதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை அடங்கி இருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். You see, by looking into the future that God has for us, you will not only be amazed as to what is awaiting you in your future. உங்களுடைய முடிவான எதிர்காலத்தை குறித்து நீங்க பார்க்கும்போது தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த காரியத்தை, அதாவது உங்களுக்காக என்ன காத்திருக்கிறது என்பதை குறித்து நீங்க ஆச்சரியப்படுறது மட்டும் கிடையாது. You will also be encouraged. It will strengthen you to face your present circumstances. அது உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை அளிக்குது பாருங்க. அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையை நீங்கள் கையாளும்படியாக, எதிர்கொள்ளும்படியாக உங்களை அது பலப்படுத்துகிறது. We're not going to get strength or peace or confidence to face our present problems and circumstances by only looking at the present. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த நிகழ்கால பிரச்சனைகளை, சூழ்நிலைகளை எதிர்கொள்வதற்கு, சந்திப்பதற்கு தேவையான பலனையோ சமாதானத்தையோ தைரியத்தையோ இந்த நிகழ்காலத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்க. You see, that's our problem oftentimes. We are so focused on the present problems, the present challenges, the present pain or suffering. And that's why often worry or fear or restlessness it takes over and overwhelms us. நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதான் பிரச்சனை பாருங்க. அதாவது நாம இந்த பிரச்சனையும் சவால்களையும் சூழ்நிலைகளையும் இதே பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால என்ன ஆயிடும், அந்த பிரச்சனைனாலும் சவால்கள்னாலும் சூழ்நிலைகள்னாலும் நம்ம அப்படியே அதனால நாம் மூழ்கடிக்கப்படுகிறோம். One of the best biblical ways to not get overwhelmed with your present circumstances and problems and have the strength to endure through it all is this. It is to see the glorious future that God has planned for you. அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையினாலும் பிரச்சனையினாலும் சவால்களினாலும் நீங்கள் மூழ்கடிக்கப்படாமல் அதனை மேற்கொண்டு பலப்படுத்தப்பட்டு அதை மேற்கொண்டு செல்வதற்கு வேதம் காட்டுகிற ஒரு வழி என்ன அப்படின்னா, உங்களுடைய முடிவான எதிர்காலம் என்ன என்பதை நீங்க பார்க்க வேண்டும். See how God will work everything out for you in the end. அதாவது தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும், முடிவாக உங்களுக்காக எல்லாவற்றையும் எல்லாவற்றின் மீதும் எல்லாவற்றுக்குள்ளாகவும் அவர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் முடிவாக அப்படின்றத நீங்க பார்க்கணும் பாருங்க. When you see your glorious end, you can have the strength and the endurance to face and overcome your present circumstances and suffering. அப்போ உங்களுடைய அந்த மகிமையான முடிவை நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளையும் சவால்களையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் சந்தித்து அதை சகித்து அதை மேற்கொள்வதற்கு ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகும். Jesus himself used this strategy to endure through the suffering of the cross. இயேசு கூட பார்த்தீங்கன்னா இதே ஒரு யுக்தியை தான் அதாவது சிலுவையை சகிப்பதற்கு இதே யுக்தியை தான் அவரும் கையாண்டார். You see this very explicitly in Hebrews 12 verse 2, talking about Jesus. It says, who for the joy that was set before him endured the cross.
அங்க எபிரேயர் 12ல வந்து அது தெளிவா சொல்லப்படுது பாருங்க. அதாவது அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். He saw that future joy that was prepared for him. அவருக்காக எதிர்காலத்துல ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை அவர் பார்த்தார்ன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. And that gave him the strength to endure the present suffering. அதுதான் அவருக்கு இப்பொழுது இருக்கிற அந்த பாடுகளை மேற்கொள்வதற்கு பலனை அளித்தது. You see that same strategy used by Jesus right here in John chapter 17 itself, throughout our chapter, in fact. அதே யுக்தியை, அதே அந்த மூலோபயத்தை இங்க யோவான் 17 அதிகாரத்துல இயேசு பயன்படுத்துறத நம்ம பார்க்கலாம் பாருங்க. You see, in John chapter 17, Jesus is moments away from being arrested. The next chapter, chapter 18, is where he is arrested and taken to the cross. அதாவது இங்க இயேசு பாத்தீங்கன்னா 17 அதிகாரத்துல அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பதாக அதை சொல்றாரு. 18 அதிகாரத்தை பாத்தீங்கன்னா அடுத்த அதிகாரத்துல அங்க அவர் கைது செய்து கொண்டு செல்லப்படுகிறார். But if you look at the way Jesus prays throughout John chapter 17, right before being arrested, right? If you look at the way he prays, you will see that his whole focus throughout his prayer is on the future. What will happen after the cross? அப்போ இங்க 18 அதிகாரத்துல கைது செய்யப்படுறாரு. கைது செய்யப்படுறதுக்கு முன்பதாக அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் எந்த விதத்துல ஜெபிக்கிறாரு அப்படின்றத கவனிங்க. அதாவது எதிர்காலத்தை குறித்து ஜெபிக்கிறார். சிலுவைக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறது அதை குறித்து அங்க ஜெபிக்கிறார். For example, look at verse 4. Jesus says in John 17:4, I glorified you on earth, having accomplished the work that you gave me to do. And now, Father, glorify me in your own presence with the glory that I had with you before the world existed. உதாரணத்துக்கு 4வது வசனத்தை கவனிங்க. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் அப்படின்றார். Very interesting the way he says it. He says, I have accomplished the work that you gave me to do. But actually, the main work is still pending. Only on the cross, he's going to finish the work. And that's why he will cry out at the end, just before he dies, he'll cry out, it is finished on the cross. But before he goes to the cross itself, look at the way he's thinking. Look at the orientation of his mind. The focus of his mind is what? He thinks of himself as already having gone through the cross, right? And finished the work. And that's how he prays. He says, I've finished the work, accomplished the work. இங்க அவர் சொல்லுகிற விதத்தை பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது பாருங்க. என்ன சொல்றாரு? நான் செய்யும்படி நியமித்த கிரியை எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன் அப்படின்றாரு. ஆனா உண்மையா கவனிச்சீங்கன்னா அவர் அனுப்பப்பட்ட முக்கியமான கிரியை இனிமே தான் செய்ய போறாரு. சிலுவைக்கு இனிமே தான் போக போறாரு பாருங்க. ஆனால் அதற்கு முன்பதாகவே அவர் செய்து முடித்துட்டேன்றாரு. அதாவது என்னன்னா அவர் தம்முடைய அங்க சிலுவையில தான் சொல்றாரு இல்லையா? முக்கியமா அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டு அங்க மரிக்கிற நிலையில சொல்றாரு, இது எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஆனா இங்க வந்து அதுக்கு முன்பாக என்ன பாக்குறாரு? அங்க செய்ய போகிற எல்லா காரியத்தையும் தன்னுடைய மனதிலே முடித்ததாக எண்ணி நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் செய்து முடித்துட்டேன் அப்படின்னு சொல்றார். Then in verse 5 he goes even past that and he thinks of the resurrection, right, and his ascension and his glorification. He says, Father, glorify me in your presence with the glory that I had with you before the world existed. He's looking forward to the glory that he's going to get on the other side of the cross. அதுக்கப்புறம் 5வது வசனத்தை கவனிங்க. அங்க பாத்தீங்கன்னா அங்க உயிர்த்தெழுதல், அதுக்கப்புறம் அவரு உயர்த்தப்படுதல், மகிமைப்படுத்தப்படுதல், அது எல்லாத்தையும் எண்ணி பாக்குறாரு பாருங்க. என்ன சொல்றாரு? பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். அதாவது உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அங்க மகிமைப்படுத்தி அவர் உயர்த்தப்பட போறார் இல்லையா? நீர் இப்பொழுதே என்னை மகிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தன்னுடைய மனதில் எண்ணிக்கொண்டு இங்க சொல்லுகிறார். Look at verse 11. Look at the way he says, I am no longer in the world, but they are in the world, and I am coming to you. அப்புறம் 11வது வசனத்தை கவனிங்க. அவர் சொல்ற விதத்தை கவனிங்க. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அப்படின்றார். Once again, look at the way he's speaking. He is actually in the world only. He's saying, I'm no longer in the world. I'm coming to you. The point is, his mind is focused, he is oriented towards the future. He sees himself as having passed the suffering of the cross and having gone, he says, I'm coming to you. I'm no longer here. அவரு சொல்ற விதத்தை கவனிங்க. என்ன சொல்றாரு?
நான் உலகத்துல இருக்கிறேன், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன் அப்படின்றாரு. ஆனா இன்னும் உலகத்துல தான் இருக்கிறாரு. ஆனா உம்மிடத்திற்கு வருகிறேன்னு சொல்லி எதிர்காலத்துல நடக்க போற காரியத்தெல்லாம் சொல்றாரு பாருங்க. அதாவது சிலுவையில போறாரு, எல்லாம் நடக்க போகிறது. ஆனா அதற்கு முன்பதாகவே, அதுக்கப்புறம் தான் போறாரு. ஆனா அதுக்கு முன்பதாகவே தன்னுடைய மனதில் அந்த எதிர்காலத்தை குறித்து தன்னுடைய மனதிலே எண்ணி அதை குறித்து தான் இங்க சொல்றார். Look at verse 20. Here he sees in his mind's eye future believers, right? After the cross, after the resurrection, after Pentecost, after the gospel begins to be preached throughout the world, he sees how believers all over the world will believe in the word of the gospel. And he says that in verse 20, look at that. I do not ask for these only, but also for those who will believe in me through their word. 20வது வசனத்தை கவனிங்க. அவர் சொல்ற விதத்தை பாருங்க. அதாவது எதிர்காலத்துல வரப்போகிற எல்லா விசுவாசிகளையும் தன்னுடைய மனதில வைத்து சொல்றார் பாருங்க. அதாவது சிலுவைக்கு அப்புறம், பெந்தேகோஸ்தே நாள் வந்ததுக்கு அப்புறம், சுவிசேஷம் உலகமெங்கும் எல்லா இடத்திலும் பரவினதற்கு அப்புறம் விசுவாசிகள் எல்லா இடங்களிலும் வரப்போறாங்க. அவங்களெல்லாம் தன்னுடைய மனதில வைத்து சொல்றார். ஆனா இதெல்லாம் இன்னும் நடக்கல பாருங்க. எப்படி சொல்றார் பாருங்க. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். Can you see how much his mind is focused on the future? அவருடைய மனது எந்த அளவுக்கு எதிர்காலத்தை நோக்கியே கவனத்தை செலுத்தி இருக்குதுன்றதை கவனிச்சீங்களா? This is how it is in our verse 24. இப்படித்தான் இப்ப நாம வந்திருக்க 24வது வசனத்திலையும் இதே விதத்தில் தான் சொல்லப்படுகிறது. Now let's read our verse. This is the verse we're looking at today, John 17 verse 24. இப்ப நம்முடைய வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 17:24. Jesus is speaking here. See what he says. Father, I desire that they also whom you have given me may be with me where I am, to see my glory that you have given me, because you loved me before the foundation of the world. இங்க பாருங்க, இயேசு எப்படி பேசுறாரு பாருங்க. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். Very interesting the way he prays. He says, I pray that they may be, right? He's talking about all believers. He's praying that all believers will be with him where he is, with me where I am. Do you see those words? அவர் ஜெபிக்கிற விதம் எப்படி சுவாரஸ்யமான விதமா இருக்குது பாருங்க. என்ன சொல்றாரு? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும், அதான் எல்லா விசுவாசிகளையும் குறித்து சேர்த்து சொல்றாரு பாருங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்றார். But the thing is, at that moment he's praying, he is actually about to reach the Garden of Gethsemane. He says, let them be where I am, right? Does he mean the Garden of Gethsemane, near that? No. He's, we all know what he's talking about. He is talking about heaven. He's saying, I pray, Father, that all believers will be with me, join me in heaven. That's what he means. But the way he says it is, where I am. But right at that moment, he's approaching the Garden of Gethsemane. அப்போ இங்கே விஷயம் என்னென்னா, அவர் ஜெபித்ததுக்கப்புறம் அங்கே கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார் இல்லையா? அப்போ ஆனால் அவருடைய ஜெபம் என்ன? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்கும்படி அப்படின்னு ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அப்படி அவர் ஜெபிக்கிறதுனால அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவங்க எல்லாரும் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஜெபிக்கிறாரா? கிடையாது பாருங்கள். அப்படி ஜெபிக்கல அவர். என்ன ஜெபிக்கிறாரு? நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். என்ன ஜெபிக்கிறார் அவர்? எல்லா விசுவாசிகளும் நாம் எல்லாரும் அவரோடு கூட பரலோகத்தில் இருக்கும்படியாக அவர் விரும்பி அதன் அடிப்படை அந்த விதத்தில் தான் அவர் ஜெபிக்கிறாரு. ஆனால் அவர் சொல்லுகிற அந்த விதம் பார்த்தீங்கன்னா, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி அந்த விதத்தில் அவர் சொல்கிறார். ஆனால் அவர் குறிப்பிடுறது பரலோகத்தில் நம்ம எல்லாரும் அவர் கூட இருக்கணும் அப்படின்றத தான் சொல்ல வராரு. ஆனால் அது ஜெபத்தை முடிச்சதுக்கப்புறம் அவர் எங்கே போகிறாரு? அங்கே கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். You can again see his mind is going so far into the future, right? To the very end of every believer's life. In fact, it's going all the way to the end of the age itself, his second coming and what will happen at that time. And he prays about that end. And he says, Father, I pray that all these believers, all believers will be with me where I am. அவருடைய மனது எந்த அளவுக்கு நீளுகிறதுன்னு பாருங்க. அவருடைய மனது எந்த அளவுக்கு விஸ்தாரமான விதத்தில் ரொம்ப எதிர்காலத்தை குறித்து எப்படி யோசிக்குதுன்னு பாருங்க. என்ன சொல்றாரு? அதாவது இந்த யுகமே முடிந்து எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் முடிந்து அங்கே முற்றிலுமாக அவர்கள் எல்லாரும் அங்கே எதிர்காலத்தில் அவரோடு கூட இருக்க போறாங்க, அந்த மகிமையில் இருக்க போறாங்க. அதை குறித்து சொல்றாரு, எல்லா விசுவாசிகளும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு. See, this is Jesus's orientation
mental orientation. This is the focus of his thoughts. Just before he is arrested, this is how he's thinking. He's thinking about the future beyond the suffering of the cross. And that kind of future orientation only gives him the strength to endure the suffering of the cross. அப்ப அவருடைய மனதினுடைய போக்கு, அவருடைய மனது நிலை எப்படி இருக்குது பாருங்க. அவர் எதிர்காலத்தையே நோக்கி பார்க்கிறார். எல்லாவற்றுக்கும் முடிந்து முற்றிலுமாக முடிவான எதிர்காலத்தையே தன்னுடைய மனதில கவனமாக வைத்திருக்கிறார் பாருங்க. கொஞ்ச நேரத்தில கைது செய்யப்பட்டு சிலுவையில் அடைக்கப்பட போறாரு. ஆனால் அதெல்லாம் யோசிக்காம எதிர்காலத்தில என்ன நடக்க போகிறதுன்றே தன்னுடைய மனதில வைத்திருந்ததுனால தான் இந்த பாடுகள், சிலுவை பாடுகள் எல்லாவற்றையும் அவரால் சகித்துக் கொள்ள முடிந்தது. அதற்கான பலன் உண்டானது. We too should copy Jesus. That is, have the same strategy. We too should be future oriented while living in the present. அப்ப நாமளும் இயேசு கையாண்ட இதே அந்த யுக்தியை தான் நாமளும் கையாளணும் பாருங்க. அதாவது இந்த நிகழ்காலத்துல வாழ்ந்தாலும் நாம எதிர்காலத்தின் நோக்கோடு நாம் வாழ வேண்டும். அதை எண்ணி பார்த்து நாம் இந்த நிகழ்காலத்துல வாழ வேண்டும். So today that's what we're going to do. We're going to look at the future joy that is set before us. Just as a joy was set before Jesus, planned for Jesus, there is a joy that God has planned for all true believers in the ultimate future. And we're going to look at that. And through that, we're going to have the strength to endure whatever the world throws at us today. அப்ப நாம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற, எதிர்காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷத்தை எண்ணி பார்க்க போகிறோம். எப்படி இயேசுவுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த சந்தோஷத்தின் பொருட்டு மற்ற எல்லா பாடுகளையும் சகித்தாரோ, அதே போல நாமும் நமக்கு முன்பாக எல்லா விசுவாசிகளுக்கும் முன்பாக தேவன் வைத்திருக்கிற அந்த எதிர்கால சந்தோஷத்தை நமக்கு முன்பாக வைத்து இந்த நிகழ்காலத்தில் நம்ம அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு வாழ போகிறோம். So what we're going to see today is our ultimate future. The ultimate future of all believers as described in John 17:24. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்முடைய முடிவான அந்த எதிர்காலம், எல்லா விசுவாசிகளுடைய முடிவான அந்த எதிர்காலத்தை பார்க்க போகிறோம். யோவான் 17:24 சொல்லப்பட்டிருக்கு. அந்த முடிவான எதிர்காலத்தை தான் இன்னைக்கு நோக்கி பார்க்க போகிறோம். We're going to see how amazing it is. அது எவ்வளவு ஒரு ஆச்சரியமானது, வியக்கத்தக்கதுன்றதுக்கான நம்ம பார்க்க போகிறோம். Today we'll only see a part of it. இன்னைக்கு அதுல ஒரு பகுதியை தான் பார்க்க போகிறோம். But let's begin. ஆரம்பிக்கலாம். What is the ultimate future of all true believers? That is taught by John 17:24. யோவான் 17:24 சொல்லப்படுகிற எல்லா விசுவாசிகளுக்குமான அந்த முடிவான எதிர்காலம் என்ன? Look at the way Jesus puts it. இயேசு அங்க சொல்றார் இல்லையா, அந்த விதத்தை கொஞ்சம் கவனிங்க. He says, Father, I desire that those whom you've given me may be with me where I am. இயேசு எப்படி சொல்றார் பாருங்க. நீர் எனக்கு தந்தவர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்றார். That's the first part of that verse. And then he says, to see my glory, right? And then he keeps going. அதுதான் அந்த வசனத்துடைய முதல் பகுதி இல்லையா? தமிழ்ல அது கடைசியில் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர்கள் என்னுடைய மகிமையை காணும்படியாக அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அது தொடருது அப்படி. But we're going to postpone the part about his glory later, right? Let's just focus on this part where he says about all believers. He says, let them be with me where I am. Let's focus on that. அவருடைய மகிமையை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்றார் இல்லையா? அந்த காரியத்தை நீங்க நம்ம பார்க்கலாம். Look at those words, with me where I am. That's our focus today. அந்த வார்த்தைகளை கவனிங்க. நான் எங்கே இருக்கிறேனோ அவர்களும் என்னுடனே கூட இருக்க அப்படின்றார் இல்லையா? அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. அதை தான் நீங்க பார்க்க போறோம். Our ultimate future, the ultimate future of all believers, all true believers is what? To be with Jesus where Jesus is. That's our final destiny. அப்போ நம்முடைய முடிவான எதிர்காலம் என்ன? எல்லா விசுவாசிகளுடைய உண்மையான எல்லா விசுவாசிகளினுடைய முடிவான எதிர்காலம் என்ன? இயேசு எங்கே இருக்கிறாரோ அவருடனே கூட நாம எல்லாரும் இருப்பது தான் நம்முடைய முடிவான எதிர்காலமாக இருக்கிறது. Now every word of Jesus is important. The way he says it is important. இயேசு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். அவர் சொல்லுகிற விதமும் ரொம்ப முக்கியம். Because together they convey a very full and rich meaning. I'm talking about those words, with me where I am.
ஏன்னா, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு முழுமையான, ஒரு உன்னதமான அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளா இருக்குது பாருங்க. நான் எத சொல்றேன், அவர் சொல்றாரு இல்லையா? "நான் எங்கே இருக்கிறேனோ, அவர்களும் என்னுடனே கூட" அப்படின்றார் இல்லையா? அந்த வார்த்தைகள் அப்படிப்பட்ட அர்த்தம் பொதிந்த வார்த்தைகளாக இருக்கிறது. So let's consider carefully the meaning of those words. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்த கொஞ்சம் எண்ணி பார்ப்போம். Let's look at that one phrase first. Where I am, right? Jesus says, let them be with me where I am. முதலாவது அந்த ஒரு பகுதிய பார்க்கலாம். "நான் எங்கே இருக்கிறேனோ" அப்படின்றார் இல்லையா? அந்த முதல் பகுதிய முதலாவது பார்க்கலாம். You know, where is Jesus? What place is he referring to? Obviously, he's referring to the Father's right hand, heaven, and so on. இயேசு வந்து "நான் எங்கே இருக்கிறேனோ" அப்படின்னு சொல்லும்போது எந்த இடத்த குறிப்பிடுறாரு? அவர் எங்க இருக்கிறார்? அதாவது பிதாவின் வலது புறத்துல இருக்கார் இல்லையா? அததான் குறிப்பிடுறார். But notice Jesus didn't use the word heaven like we like to use often, right? We like to say, you know, one day we'll go to heaven. But Jesus didn't pray saying, Father, I pray that all believers may finally be in heaven. No. ஆனா இயேசு சொல்ற அந்த விதத்த கவனிங்க. அவர் வந்து இப்ப நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் ஒரு நாள்ல பரலோகத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி அவர் சொல்லல பாருங்க. அவர் சொல்லுகிற விதம் வேற மாதிரி இருக்கு பாருங்க. அத கவனிங்க. If you just say heaven, how do people picture it? How do people think about it? If I say heaven, you know, what comes to most people's mind? அதாவது அவர் பரலோகம் அப்படின்னு சொன்னார்னா, அது எந்த விதத்துல நம்ம எல்லாருடைய மனதிலும் எப்படி இருக்கு? இப்ப நான் வந்து பரலோகம் அப்படின்னு சொன்னேன்னா, அது ஒவ்வொருத்தருடைய எல்லா மக்களுடைய மனதிலும் அவருங்க அத குறித்து எப்படி எண்ணுவாங்க? See, for many people, if you say heaven, what comes to their mind is, you know, the streets of gold and the pearly gates, or some other people think of their loved ones who have, you know, passed away, and they'll think about how they'll meet them there. பல மக்கள் பார்த்தீங்கன்னா, பரலோகம்னு சொன்னோனே அவங்க வந்து என்ன யோசிக்கிறாங்க? அப்படியே தங்க வீதியா இருக்குமாக்கும், பல வர்ண கற்களால அப்படியே பொதிக்கப்பட்டிருக்குமாக்கும். அங்க வந்து தங்களுடைய தாங்கள் நேசித்தவர்கள் இறந்திருப்பாங்க இல்லையா? அவங்களலாம் நாங்க அங்க பார்ப்போமாக்கும். அப்படின்ற விதத்துல தான் அவங்க யோசிக்கிறாங்க. Some others will think of it as a place where there are no more problems like on this earth, no more pain, no more sorrow, you know, just happiness and bliss. சிலர் இன்னும் எப்படி யோசிப்பாங்க, இங்க வந்து அது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த பூமியில இருக்கிறது போல பாடுகள், வலி, வேதனை அந்த மாரி நிறைந்த இடமா இருக்காது. அதுக்கெல்லாம் முடிவு கட்டப்பட்டு அங்க வந்து அந்த மாரி இருக்காது. எப்போதும் சந்தோஷம் தான் இருக்கும் அப்படின்னு எண்ணுவாங்க. Now, all this is true. Heaven is indeed such a place. இதெல்லாம் உண்மதான். பரலோகம் வந்து அப்படிப்பட்ட இடம் தான், உண்மதான். But there's something very big that is missing in this kind of picture of heaven. If you just picture it with the pearly gates and the streets of gold and your loved ones there, and you know, no problem, no pain, no suffering, no, so all that's fine. But there's something seriously and, you know, very significantly missing in that picture. அதாவது இதெல்லாம் உண்மதான் பாருங்க. இப்படி சொல்லுகிற இந்த மாரியான படங்கள்லாம் ஓகே தான். அதாவது அங்க வந்து தங்க வீதி இருக்குமாக்கும். அந்த கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கற்களால பதிக்கப்பட்டிருக்கும். நல்ல நல்ல விதமான, அதாவது தங்கள் இழந்தவர்கள, தங்களுடைய நேசித்தவர்கள், அன்பா இருந்தவர்கள்லாம் அங்க போய் இறந்தவர்கள்லாம் பார்ப்போம். சந்தோஷமான இடமா இருக்கும். வலி, வேதனை, எந்த துன்பங்கள், பாடுகள் எதுவுமே இருக்காது. சந்தோஷம் தான் இருக்கும். இதெல்லாம் உண்மதான். ஆனா, இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் இங்க விடப்படுது பாருங்க இந்த படத்துல. Jesus is missing. என்ன மிஸ் ஆகுது? இயேசு அங்க மிஸ் ஆயிடுறாரு. God is missing. தேவனை வந்து அங்க மிஸ் பண்ணிடுறாங்க. See, heaven is first and foremost a place where Jesus is, a place where the living God is. பரலோகம் வந்து பார்த்தீங்கன்னா, அது இயேசு இருக்கிற இடம், ஜீவனுள்ள தேவன் இருக்கிற இடம். It is the presence of God that makes heaven heaven. It is the presence of Jesus that makes heaven heaven. அதாவது தேவனுடைய பிரசன்னம் தான் அத வந்து பரலோகம் ஆக்குது பாருங்க. இயேசுனுடைய பிரசன்னம் தான் அத பரலோகம் ஆக்குது இல்லையா? Heaven without Christ is, well, there is no such thing. That's like saying, you know, there's an ocean without water, or sun without light. அப்போ கிறிஸ்து இல்லாத பரலோகம் அப்படின்னு சொன்னோம்னா, அப்படி சொல்றதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு இடமே இல்ல. கிறிஸ்து இல்லாத பரலோகம் என்பது அப்படி எதுவுமே இல்ல பாருங்க. அது எப்படின்னா, தண்ணி இல்லாத ஒரு சமுத்திரம் அல்லது ஒளி இல்லாத ஒரு சூரியன் அப்படின்னு சொன்னா, அது எப்படி அபத்தமானது, எப்படி பொருத்தம் இல்லாத இருக்குதோ, அதுபோல கிறிஸ்து இல்லாத பரலோகம் அப்படின்னு சொன்னா, அது பொருத்தமான ஒரு காரியமே இல்ல பாருங்க. அது ஒரு அபத்தமானது. See, there is no such thing. There is no heaven without God, without Christ, without the living God. No, there's no such thing.
அப்போ தேவன் இல்லாமல், கிறிஸ்து இல்லாமல், ஜீவனுள்ள தேவன் இல்லாம அப்படிப்பட்ட காரியம் பரலோகம் என்பது இருக்காது பாருங்க. The presence of the living God, the Father, Son, and Holy Spirit is the very essence of what heaven is. அப்போ ஜீவனுள்ள தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருப்பதுதான் பரலோகத்தினுடைய முக்கியமான சாராம்சமாகவே இருக்கிறது. Yes, there are other things in heaven and other people in heaven, and it's, filled with all kinds of things and people, angels and redeemed and multitude and all that. Yes, but the most important person in heaven is God. அதாவது மற்ற காரியங்கள்லாம் இருக்கிறதுன்றது உண்மைதாம்மா. மற்ற மக்கள் இருக்கிறாங்க, தேவதூதர்கள் இருக்கிறாங்க, திரளான கூட்டத்தார் இருக்கிறாங்க, இருக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனால் அங்கே கிறிஸ்து இல்லைன்னா அப்புறம் அது ஒன்றும் இல்லை பாருங்க. What makes heaven heaven is Christ. பரலோகத்தை பரலோகமாகிறதே கிறிஸ்து தான். And so I'm glad that Jesus didn't just pray saying, one day let all believers come to heaven. People will think like that, No, he says, what? Father, I desire that all these believers, all believers may be with me where I am. Where I am. Where Jesus is, that is heaven. அப்போ இந்த மக்கள்லாம் சொல்ற மாதிரி பரலோகத்துக்கு போகணும் அப்படின்ற விதத்தில் இயேசு வந்து நான் பரலோகத்தில் இவங்க எல்லாரும் என் கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லாம அவர் சொல்லுகிற விதம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு பாருங்க. எப்படி சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி, நான் எங்கே இருக்கிறேனோ அப்படின்றாரு. அது ரொம்ப முக்கியம். அவர் இருக்கிறது தான் பரலோகத்தை அந்த மாதிரி ஆகுது. Do you think of heaven this way? பரலோகத்தை வந்து இந்த விதத்தில் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? This is one of the key differences between true believers and others. See, everyone wants to go finally to heaven. Everyone wants that. But the difference between true believers and others comes when you see why they want to go to heaven. What is it in heaven that they look forward to the most? அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மையான விசுவாசிக்கும் மற்றவர்களுக்கும் அவங்கள வந்து வித்தியாசப்படுத்தி காட்டுது பாருங்க. அதாவது எல்லாருமே தான் பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க, எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க பாருங்க. ஆனால் எந்த காரியம் அவர்களை வந்து சொர்க்கத்துக்கு அல்லது பரலோகத்துக்கு போகணும்னு எந்த காரியம் அவர்களை தூண்டுகிறது, அது ரொம்ப முக்கியம் பாருங்க. Some people want to go to heaven finally because first and foremost they just want to be free from their problems and their suffering and their pain here. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு ஏன் போகணும்னு விரும்புகிறாங்க, வலி, வேதனை, துன்பம், அந்த பாடுகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்குங்க, அதனால அங்கே போகணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க. Some other people, imagine all kinds of delights in heaven, and that's why they want to go. இன்னும் சில மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, பரலோகத்துல தான் எல்லா விதமான இன்பங்களும் இருக்குது, அதனால அங்கே போகணும் அப்படின்ற விதத்தில் யோசிக்கிறாங்க. And some others want to go for a very good reason so that they can be united with their deceased loved ones again. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சில ஒரு நல்ல நோக்கத்தோட நல்ல விருப்பத்தோட போகணும்னு விரும்புகிறாங்க. அதாவது தங்கள் நேசித்தவர்களோடு போய் அங்கே சேர போகிறோம், ஒற்றுமையாக இருக்க போகிறோம் அப்படின்ற விதத்தில் எண்ணுறாங்க. But a true believer wants to go to heaven first and foremost. He also has the other reasons also, but first and foremost he wants to go because heaven is where Christ is, and he wants to go be with Christ. He wants to see Christ face to face. ஆனால் ஒரு உண்மையான விசுவாசி முன்னணியாக அவர் எதற்காக பரலோகத்துக்கு போகணும்னு விரும்புகிறாரு, அங்கே வந்து கிறிஸ்துவை பார்க்க போகிறேன், கிறிஸ்துவ முகமுகமாக தரிசித்து அவரோடு கூட நான் இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரு உண்மையான விசுவாசி விரும்புகிறான். I hope and pray that this is your desire, to go where Jesus is. இதுதான் உங்களுடைய விருப்பமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதாவது இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நான் போகணும்னு விரும்புகிறேன். But let's keep moving on. சரி, நம்ம தொடர்ந்து முன்னேறி போகலாம். We saw the meaning and importance of those words, where I am. Now, I want you to notice that Jesus didn't just say, let believers be where I am. He prays saying, let all believers be with me where I am. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதாவது நான் எங்கே இருக்கிறேனோ அப்படின்ற அந்த முதல் வார்த்தையை பார்த்தோம். இப்போ அடுத்ததுக்கு போகலாம் பாருங்க. என்ன சொல்றாரு, நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்றாருல, அதையும் சேர்த்து இப்போ கவனிப்போம். So what's the significance of Jesus saying, let them be with me where I am? With me. Let's turn our focus there now. Where
with Jesus. With Jesus. அப்போ நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்றார் இல்லையா? அதாவது இயேசுவோடு கூட அங்க அந்த அர்த்தத்தை கொஞ்சம் கவனிப்போம். Now, if Jesus had just said, Father, let them be where I am, we could have understood it as we'll be somewhere in heaven. Heaven is where He is, and we'll be somewhere there where He is. இப்போ இயேசு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தாருன்னா, அப்போ நாம் நான் பரலோகத்தில் எங்கேயோ இருப்பேன், அதாவது இயேசு பரலோகத்தில் இருக்கிறார் இல்லையா? அப்போ அங்கே நானும் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பேன் அப்படின்ற விதத்தில் யோசிக்கிறதுக்கு, புரிந்து கொள்றதுக்கு நம்ம முடியும். Heaven is a big place, must be a big place. It's like a vast kingdom, a vast, glorious kingdom. உங்களுக்கு தெரிஞ்சபடி அதாவது பரலோகம் ஒரு மிகப்பெரிய இடம், அதாவது மிகவும் பறந்து விரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யமாக அது இருக்கிறது. There's a multitude of angels, there's a multitude of redeemed human beings. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா திரளான தேவதூதர்கள் இருக்கிறாங்க, திரளான மீட்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. And above all, there is this glorious king, right? And this glorious prince, I'm talking about Jesus, right? Who's exalted above all. அதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக இந்த மகிமையின் ராஜா, அதாவது நான் இயேசுவை பற்றி சொல்கிறேன், இந்த மகிமையின் ராஜா எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேவன் அங்கே இயேசு இருக்கிறார். Now, clearly, in such a vast, glorious kingdom, it's only natural to assume that people would not be allowed to come too close to the king. அதாவது ஒரு பரந்த மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தில் கொஞ்சம் நம்ம இயற்கையாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு ராஜா கிட்ட ஒரு சாதாரண மக்கள் அப்படி கிட்ட வரவிட மாட்டாங்க இல்லையா? You see, this is exactly the picture Jesus' prayer goes against here in this passage. ஆனா இயேசுனுடைய இந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா அந்த காரியத்துக்கு அப்படியே எதிரா போற மாதிரி இருக்குது. இந்த இயேசுனுடைய ஜெபம் அப்படியே எதிரா போகுது பாருங்க. See, Jesus doesn't just pray that we will simply be a small part of this vast heavenly kingdom, that we will be somewhere in some corner of this heaven, where He is. இயேசு இங்க ஜெபிக்கும் போது இந்த பறந்து விரிந்த மிகப்பெரிய இந்த ராஜ்யத்துல, அவர் இருக்கிற அந்த ராஜ்யத்துல ஏதோ ஒரு மூலையில அப்படியே எங்கேயோ நம்ம இருப்போம் அப்படின்ற மாதிரி அவர் ஜெபிக்கல பாருங்க. He's not, you don't think, we'll be in the same kingdom where He is. Yeah, it's true, but that's not all. Don't just think we'll be in the same country where He is. Don't just think we'll be in the same city where He is. No, Jesus' prayer is far more glorious than that. அதாவது அவர் இருக்கிற ராஜ்யத்துல நம்ம இருக்க போறோம், அதாவது அவர் இருக்கிற அந்த நாட்டுல, அவர் இருக்கிற அந்த இடத்துல நம்ம இருக்க போறோம் அப்படின்ற விதத்துல மட்டும் அவர் சொல்ல பாருங்க. அதை காட்டிலும் இன்னும் மகிமையான விதத்துல அவர் சொல்லுகிறார். He says it very beautifully. He prays that we would be with Him where He is. அவர் சொல்லுகிற விதம் எப்படி இருக்குது பாருங்க. என்ன சொல்றாரு? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்றார். See, that means our final destiny is not just to be a part of that great heavenly kingdom and have this great king, No, more than that. Our final destiny is to be with the king, with the prince, with him where he is. அப்போ நம்மளுடைய முடிவான அந்த எதிர்காலம், நம்ம இருக்க போற இடம் பார்த்தீங்கன்னா, ஏதோ இந்த ஒரு மிகப்பெரிய பரந்த இந்த ராஜ்யத்தில், மகிமையான ராஜ்யத்தில் இருக்க போறோன்றது மட்டும் கிடையாது. இந்த மகிமையான ராஜாவோடு, இந்த பிரபுவோடு, இந்த இயேசுவோடு நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். See, we would be glad just to be in some corner of the heavenly kingdom. That is far better than to be in this earthly kingdom full of evil and problems and suffering. நாம இந்த மிகப்பெரிய இந்த மகிமையான இந்த ராஜ்யத்தில் ஏதோ ஒரு மூலையில் இடம் கொடுத்தாலும் அது ரொம்ப பெருசுன்னு யோசிக்கிறோம். அதாவது என்னன்னா, இந்த பூமியில இந்த ஒரு பொல்லாத தீமையும் பாடுகளும் நிறைந்த இந்த பூமிக்குரிய இந்த ராஜ்யத்தில் இருக்கிறத காட்டிலும் அது ஒரு மேலான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோம். But Jesus prays for more. He wants more for us. He says, I desire that they may be with me where I am. ஆனா இயேசு அதற்கும் மேலான விதத்துல நமக்காக ஜெபிக்கிறார் பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? அவர்கள் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்றார். Usually we think of these kingdoms like, the king is in his big castle with his family and exalted far above the people, and the people are far removed from the king, right?
அதாவது இங்க வந்து ராஜ்யத்துல நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த ராஜா வந்து தன்னுடைய குடும்பத்துல அப்படியே அவர் உயர்ந்த இடத்துல, உன்னதத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. மற்ற மக்கள்லாம் அப்படியே தூரத்துல இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாரி நீங்க நினைக்கிறீங்க. But this king is different. This kingdom is different. The people are different. ஆனால் இந்த ராஜ்யம் வித்தியாசமானது, இந்த ராஜா வித்தியாசமானவர், இந்த ராஜ்யத்தின் மக்களும் வித்தியாசமானவர்கள். You see, although this king is more glorious than any other, yet he chooses to dwell with the people. Because the people are his family. The people are his children. They're his family. இந்த ராஜா மற்ற எந்த ராஜாக்களை காட்டிலும் மிகவும் மகிமையானவர். ஆனால் இவர் என்ன பண்றாரு? தம்முடைய மக்களை, அதாவது அவரோடு கூட வைத்துக்கொள்ள விரும்புகிறார். ஏனென்றால் இந்த மக்கள் எல்லாரும் அவருடைய குடும்பத்தின் அங்கத்தினர்களா இருக்கிறார்கள். அதனால அவரோடு கூடவே வைத்துக்கொள்ள விரும்புகிறார். In heaven, Father, Son, and the Holy Spirit are not going to be, very far away from us, and we are in, far away from them. No, no, no. Think of it like this. We are going to be inside the castle. We'll be in the castle. We will be with Jesus. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்துல அங்க வந்து பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான இந்த ராஜா விட்டு நம்ம எப்படி அங்கேயே எங்கேயோ தூரமா இருக்க போறோம் அப்படின்னு கிடையாது பாருங்க. நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அவர் அரண்மனையில, அங்க அரண்மனை கோட்டைக்குள்ள ராஜா இருக்கிறார்கள். அதே மாதிரி நாம் அவரோடு கூட அங்க அரண்மனைக்குள்ளாக அவரோடு கூடவே நம்ம இருக்க போகிறோம். Because we are the king's family. ஏன்னா நாம் அந்த ராஜாவினுடைய குடும்பத்தினர்களா இருக்கிறோம். Look at the picture in Revelation 21 verse 3. This is the picture of that final state. It says, "Behold, the dwelling place of God is with man. He will dwell with them, and they will be his people, and God himself will be with them as their God." இங்க சொல்லப்படுகிற அந்த படத்தை கவனிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 எப்படி சொல்றாரு பாருங்க. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். We'll be right there with God. We'll be right there with Jesus. நாம வந்து அங்க தேவனோடு கூட இருப்போம். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருப்போம். What is the point of Jesus saying it like this? Why does Jesus say in John 17:24, "Father, I desire that they may be with me where I am"? What does Jesus want to convey here? இங்க இயேசு வந்து யோவான் 17:24 வந்து நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் அப்படின்றாரு இல்லையா? அங்க வந்து இயேசு எந்த விதத்துல சொல்றாரு? என்ன அவர் சொல்ல விரும்புறாரு? என்ன சொல்ல வர்றாரு அவர்? He wants to convey the idea of nearness, intimacy, close communion, and he wants to do it in the most endearing way possible. அவர் வந்து என்ன சொல்ல என்ன விரும்புறாரு அங்க? அதாவது அவரோடு கூட நெருக்கமான விதத்துல இன்னும் ரொம்ப கிட்ட அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த அர்த்தத்துல தான் அவர் சொல்றார். It's as though Jesus is praying, that we will be right there with him in his home. That's the effect of his words here. அவருடைய வார்த்தையினுடைய அங்க பதில் என்ன, எப்படிப்பட்ட அர்த்தத்துல அவர் சொல்றாரு அப்படின்னா, அதாவது அவரோடு கூட அவர் வீட்டுல நாம அவர் பக்கத்துல இருக்கணும்ன்ற. That's what you should understand. அப்படிதான் நீங்க அதை புரிஞ்சுக்கணும். Because remember, he has already said something very similar to this in the same teaching just a while ago in John chapter 14 verse 2 and 3, if you remember. அதாவது இதே போதனையில பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு ஒத்த காரியத்தை அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் பாருங்க. யோவான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, யோவான் 14 அதிகாரத்துல இந்த முதல் 3 வசனத்துல கவனிச்சீங்கன்னா, அதை ஏற்கனவே இதுக்கு ஒத்த காரியத்தை அங்க சொல்றார். In my Father's house there are many dwelling places. If it were not so, would I have told you that I go to prepare a place for you? And if I go and prepare a place for you, I will come again and will take you to myself, that where I am, you may be also. 14 அதிகாரத்துல 2வது வசனம் 3வது வசனம் பாருங்க. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். Can you hear that same nearness and intimacy and communion in Jesus's words? It comes out very beautifully.
இயேசுனுடைய அந்த வார்த்தைகள்ல, அதுல இருக்கிற அந்த ஒரு நெருக்கம், அவரோட கிட்ட இருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரியான அர்த்தத்த அங்க கவனிக்கிறீங்களா? ரொம்ப அற்புதமான விதத்துல அது வருது பாருங்க. First of all, he doesn't say in my father's big kingdom. No, in my father's house. It's a home. It's a picture of a home. இங்க முதலாவது பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து என்னுடைய பிதாவின் ராஜ்யம் அப்படி சொல்ல பாருங்க. என்ன சொல்றாரு? என் பிதாவின் வீட்டில்ன்றாரு. அதாவது வீட பத்தி சொல்றாரு. In my father's house, there are many dwelling places. He's saying, in my father's home, in my home, basically, his father's home only is his home. You know, there's plenty of place for all of you. That's what he's trying to say. அதாவது என் பிதாவின் வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்ல அதாவது பிதாவின் வீடு அவருடைய வீடு இல்லையா? அப்ப என் பிதாவின் வீட்ல உங்க எல்லாருக்கும் அநேக வாசஸ்தலங்கள் இருக்குது அப்படின்றார். And he says, I'm going to prepare a place for you and I'll come again and I will take you. And look at the way he says, I will take you to myself. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஸ்தலத்த ஆயத்தம் பண்ண போறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்த ஆயத்தம் பண்ணதுக்கப்புறம், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்கள வந்து என்ன செய்வேன்? மறுபடியும் உங்கள என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்றார். You see that? He says, I'll take you to myself so that where I am, you may be also. அதாவது நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். அப்படியே அவர் கூட இருக்கணும்ன்றத சொல்றாரு. கவனிக்கிறீங்களா? He didn't just say, I'll come again, take you to heaven, I'll make sure you get there, to that heavenly city, to that heavenly king. No. I'll come again and take you to myself so that where I am, you may be also. Can you see? We're always right there close to him in the closest possible union and fellowship and communion and intimacy. That's our future in heaven. அவர் வந்து நான் வந்து உங்கள வந்து மறுபடியும் வந்து பரலோகத்துக்கு கூட்டு போயிரும் அப்படி சொல்ல பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கவனிங்க. நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் அப்படின்றார். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையில அதாவது எந்த அளவுக்கு நெருக்கமா அவரோட ஐக்கியம் கொள்ளணும், அவரோட அந்யோன்ய ஐக்கியமா இருக்கணும்ன்ற விதத்தில் அப்படி சொல்றாருன்றதை கவனிச்சு பாருங்க. அவர் அந்த அளவுக்கு அவரோடு கூட நாம் இருக்கும்படியாக விரும்புகிறார். அதைத்தான் இங்க சொல்றார். அதுதான் நம்மளுடைய முடிவான ஒரு எதிர்காலமாக இருக்கிறது. அதைத்தான் இங்க சொல்றார். Our ultimate future is to be right there with Jesus in his home forever. அப்ப நம்முடைய முடிவான எதிர்காலம் என்ன? இயேசுவோடு கூட அவருடைய வீட்டில் என்றென்றைக்கும் அவரோடு கூட இருப்பதுதான் நம்முடைய முடிவான எதிர்காலம். Forever and ever this will be our destiny, shall we say. Destination. என்றென்றைக்குமாக நாம இருக்கிற இடம் இதுவாகத்தான் இருக்கும். As the psalmist says, I will dwell in the house of the Lord forever. சங்கீதக்காரன் சொல்றான் இல்லையா, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்றான் இல்லையா? Do you realize how amazing this is? இது வந்து எவ்வளவு ஒரு வியக்கத்தக்க விஷயம் அப்படின்றத குறித்து நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? Yes, it is true that we already are close to Jesus and we already have fellowship with Jesus. We already have union with Jesus. And sometimes it's very sweet and satisfying. Now itself, in this earth itself, we experience those very sweet moments of being with Jesus. அதாவது ஏற்கனவே நம்ம வந்து இயேசுவோடு கூட இருக்கிறோம், அவரோட ஐக்கியம் கொள்கிறோம், அவரோட நெருக்கமாக இருக்கிறோம். அந்த பூமியிலே அப்படிப்பட்ட நல்ல அற்புதமான வந்து தருணங்களை எல்லாம் இயேசுவோடு கூட நெருக்கமான விதத்தில் நம்ம அனுபவிக்கிறோம். அதெல்லாம் இருக்குது பாருங்க. But let me tell you, my friend, what we experience now is nothing compared to what we will experience when we are with him where he is forever. ஆனா அவர் எங்க இருக்கிறாரோ அங்கே நாமும் அவரோடு கூட என்றென்றைக்குமா இருக்க போகிறோம் இல்லையா? அங்க அவரோடு கூட இருக்க போகிறதோடு இதை ஒப்பிட்டோமானால் இங்க நாம அனுபவித்ததெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாருங்க. If I can, illustrate it, I will say it's like the difference between a couple being engaged and a couple being married. அது ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அதாவது அதுக்கு எப்படி வித்தியாசப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு தம்பதியினர் வந்து அங்க அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் அங்க கல்யாணம் ஆகுது. இந்த 2த்துக்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது அந்த மாதிரி. See, when a couple is engaged to be married, that time itself they start enjoying the company of one another. They like talking to one another, they like spending time with one another, they look forward to being closer and closer with one another. திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டோன்னே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நெருக்கம் உண்டாகுது பாருங்க. அவங்க ஒருத்தர் பேசுறாங்க, ஒருத்தர் தங்களுடைய காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்றாங்க. ஒரு நெருக்கம் உண்டாகுது. உண்மைதான்.
But that fellowship, right, that engagement fellowship, that fellowship that exists in that state is still nothing compared to the nearness and the intimacy and the enjoyment that they will have after the marriage takes place. ஆனா, அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் இருக்கிற அந்த நிச்சயதார்த்தத்துல இருக்கிற அந்த ஒரு ஐக்கியம், அந்த ஒரு உறவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த திருமணத்திற்கு அப்புறம் அவர்கள் வந்து நெருக்கமாக இருந்து, அவர்கள் அனுபவித்து மகிழுகிற அந்த ஐக்கியத்தோடு ஒப்பிட்டோம்னா ஒண்ணுமே இல்ல பாருங்க. Apply the same logic in a spiritual way. இப்ப அதே விஷயத்த அங்க ஆவிக்குரிய ரீதியில நீங்க கொஞ்சம் அப்ளை பண்ணி பாருங்க. See, Paul says in 2 Corinthians 11:2 that we are betrothed, engaged to Christ. 2 கொரிந்தியர் 11:2ல பவுல் சொல்றாரு, நாம வந்து அதாவது கிறிஸ்துவுக்காக நம்மள வந்து ஒப்பு கொடுத்து அதாவது நியமித்திருக்கிறாராம். In English, it comes out as we are betrothed or engaged to Christ. அதாவது ஆங்கிலத்துல அது எப்படி வருது அப்படின்னா, அதாவது நாம கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவுக்கென்று நிச்சயதார்த்தம் அதாவது அவருக்காக நாம் நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற விதத்துல வருது. And we also know from the Bible's teaching that we are all as believers waiting for the great marriage of the Lamb, the marriage supper of the Lamb. You know those passages in Revelation, like in Revelation chapter 19 verse 7 onwards, you'll see that, for example. நாம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த மாபெரும் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த கல்யாணத்துக்காக நாம ஆயத்தமாயிட்டு இருக்கோம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19 அதிகாரத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தை பத்தி பார்க்கிறோம் இல்லையா? அதற்காக நாம ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். Right? Revelation 19:7 says, "Let us rejoice and exult and give him the glory, for the marriage of the Lamb has come and his bride has made herself ready." It's talking about the marriage between Christ, the Lamb, and the bride, who's the church, all believers. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 எப்படி சொல்லுது பாருங்க. நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அங்க வந்து ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லும்போது கிறிஸ்து, அவருடைய மனைவின்னு சொல்லும்போது எல்லா விசுவாசிகளையும் அங்கே அவர் சொல்லுகிறார். Yes, it is true that we can already enjoy Christ's presence here on earth itself, and it's sometimes it's very nice, very amazing, but it's nothing compared to what you are going to enjoy with him where he is forever and ever. அதாவது இந்த பூமியில வந்து இங்கே நாம வந்து கிறிஸ்துவ வந்து அனுபவிக்கிறோம், அவரோடு கூட ஐக்கியமா இருக்கிறோம். அந்த தருணங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது உண்மைதான். ஆனால் நாம எதிர்காலத்துல அவரோடு கூட அங்கே இருந்து அவரோட நெருக்கமான விதத்துல அனுபவித்து மகிழ போறோம் இல்லையா? அதை ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா இது ஒண்ணுமே இல்ல பாருங்க. And does this thrill you that you will one day be with Jesus where Jesus is forever and ever? அதாவது நீங்க ஒரு நாள் இயேசுவோடு கூட என்றென்றைக்குமா இருக்க போறீங்க, என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்க போறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு த்ரில்ல உண்டாக்குதா? Do you realize what an amazing blessing this is for us? You know how happy this will make us, what an eternal bliss it is to be with him where he is forever. அதாவது இது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம்ன்றதை நீங்க உணர்றீங்களா? அதாவது என்றென்றைக்குமாய் நித்தியமா அவரோடு கூட நம்ம இருக்க போகிறோம் என்பது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்றதை உணர்றீங்களா? Let me give you some reasons, why this is such a great blessing for us. சில காரணங்களை கொடுக்குறேன் பாருங்க. அதாவது இது ஏன் வந்து நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றதுக்கு சில காரணம் சொல்றேன் பாருங்க. I want you to just keep meditating about that end, that glorious future. You will be with Jesus where he is forever. I want you think about what a great blessing it is. அதாவது முடிவாக என்றென்றைக்குமா நம்ம இயேசுவோடு கூட இருக்க போறோம், நித்தியமா அவரோடு கூட இருக்க போறோம். அதை குறித்து கொஞ்சம் நல்லா தியானிச்சு பாருங்க. You see, one reason why it's so amazing is because to be with Jesus forever is to be with the greatest person you can possibly be with forever. இது ரொம்ப அற்புதமானது அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏன்னா இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் இருப்பது என்பது நீங்கள் என்றென்றும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நபரோடு நீங்கள் இருப்பது போன்றது பாருங்க இது. Sometimes we wish we can meet some great person, just spend a few minutes with them, right? We ever had that desire, meet some great scientist or some great king from the past or, some great sportsman, whatever, some person who you think is very great, you want to meet him and spend a few minutes with them,
சில நேரத்துல வந்து நீங்க சில மிகப்பெரிய நபர்கள சந்தித்து அவங்களோட கூட இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயமா நான் கருதுறீங்க இல்லையா? அது உதாரணத்துக்கு அதாவது ஒரு ஒரு விஞ்ஞானி அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரர், பிரபல்யமான ஒரு விளையாட்டு வீரர், அல்லது மற்ற ஏதாவது காரியத்துல பிரபல்யமா இருக்கிற ஒரு தலைவர்களோட இருக்கணும்னு ரொம்ப அவங்க கூட இருக்கிறத வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயமா ஆச்சரியப்பட்டு கருதுறீங்க இல்லையா? Our ultimate destiny is what? We are going to be with the greatest person there can ever be, Jesus Christ. And we're not just going to be with him for a few minutes. No, forever and ever we will be with him where he is. ஆனா நம்மளுடைய முடிவான எதிர்காலம், நம் முடிவா எங்க போய் இருக்க போறோம்? இதுவரைக்கும் இருந்ததிலே மிகப்பெரிய ஒரு நபர் அவர் இயேசு. அவரோடு கூட நாம என்றென்றைக்குமாக அவரோடு கூடயே நாம் இருக்க போகிறோம். No one can compare with Jesus in greatness. அதாவது மகத்துவத்துல இயேசு கூட யாரையுமே நம்ம ஒப்பிட முடியாது பாருங்க. He is fully God and fully man. அவர் முழுவதும் தேவன், முழுவதும் மனிதன். He is, glorious, superior to all in wisdom, power and love. எல்லா ஞானம், வல்லமை, அன்பு எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர். There is no one with his beauty of character. அவருடைய அந்த குணாதிசயத்தினுடைய அழகுக்கு யாருமே ஒப்பா இல்ல பாருங்க. Who is there who is more pure and loving and kind and merciful and compassionate and at the same time powerful and wise and beautiful and glorious, and who is there? அப்போ இவரை காட்டிலும் அன்பு, இரக்கம், மனதுருக்கம், தயவு இப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராயிருந்தோம். அதே நேரத்தில் வல்லமையும் அழகும் மகிமையும் மகத்துவம் நிறைந்தவராக இருக்கிறது வேற யார் இருக்க முடியும்? You're going to be with the wisest and the most powerful and the most loving person for all eternity. நீங்க வந்து மிகவும் அன்பு நிறைந்த, மிகவும் ஞானம் நிறைந்த, மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு நபரோடு என்றென்றைக்குமா நித்தியமா இருக்க போறீங்க. That too in the closest possible nearness and intimacy. அதுவும் இன்னும் எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமா அவரோட கூட இருக்க போறீங்க. Let me give you another reason why this is so amazing. To be with Jesus forever. Why is it so amazing? இயேசுவோடு கூட என்றென்றைக்குமா இருக்கிறது ஏன் வந்து ஒரு அற்புதமானது, ஆச்சரியமானதுன்றதுக்கு இன்னும் காரணம் சொல்றேன் பாருங்க. You see, being with Jesus forever will give us the greatest and maximum possible happiness and fulfillment, because that's how we were designed. That's how we were designed from the beginning. இயேசுவோட கூட இருப்பது நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷத்தையும் திருப்தியும் கொடுக்க முடியும் பாருங்க. ஏன்னா நம்ம அந்த விதத்துல தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆரம்பத்தில் நம்ம உண்டாக்கப்பட்ட போது அந்த விதத்துல தான் நம்ம உண்டாக்கப்பட்டோம். This is how you and I were designed, were created. We were made to be with Jesus forever. அப்ப நீங்களும் நானும் அதற்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்க. அதாவது நாம என்றென்றைக்குமாய் கிறிஸ்துவுடனே கூட இருக்கும்படியாகத்தான் அவர் கூட இருப்பதற்காகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். That was your ancient design, eternal purpose. அதுதான் உங்களுடைய ஆதி சிருஷ்டிப்பு. அந்த நோக்கத்தோடு தான் நீங்க, அந்த நித்திய நோக்கத்தோடு தான் நீங்க உண்டாக்கப்பட்டீங்க. See, from the very beginning, God planned it that way. He set it up that way. He made you in such a way that you can find your greatest and most lasting happiness and fulfillment only in His Son, Jesus Christ. தேவன் வந்து அந்த விதத்துல தான் தீர்மானிச்சு உங்களை சிருஷ்டித்தார் பாருங்க. அந்த விதத்துல சித்தம் கொண்டு தீர்மானிச்சு தான், அதாவது அவருடைய குமாரனுக்குள்ளாக சந்தோஷத்தையும் திருப்தியும் நிறைவையும் அடையும்படியாக சித்தம் கொண்டு அந்த விதத்துல தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். Last week I showed you that the world itself was created for Jesus. More specifically, human beings were made for Him. That's why we were made in the image of God, for example. கடந்த வாரம் உங்களுக்கு நான் காண்பிச்சேன் இல்லையா? அதாவது இந்த முழு சிருஷ்டிப்புமே கிறிஸ்துவுக்காக தான், இயேசுக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுல குறிப்பாக மனிதர்களாகிய மனுக்குலம் அவருக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் மனிதர்களாகிய நாம வந்து அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? Right? We were made in the image of God. If you understand it in the New Testament way, Jesus is the image of the invisible God, and so we were made like Jesus so that we can be with Jesus, so that we can relate to Jesus, have fellowship with Him, and so on.
அப்ப நம்ம தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கோன்றத நீங்க புதிய ஏற்பாட்டின்படி புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, தேவனுடைய சாயல், ரூபம் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் காணப்படாத தேவனுடைய தற்சுரூபமா இருக்கிறார் பாருங்க. அப்போ நம்ம அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக, அவரோடு நெருக்கமா இருக்கும்படியாகத்தான் நம்ம அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். It's only when we fulfill that ancient design and that eternal purpose, that's when we can find our greatest and highest happiness and fulfillment. அப்போ அந்த ஆதி வடிவமைப்பையும், அந்த நித்திய நோக்கத்தையும் நாம் நிறைவேற்றும் போது தான் நம்முடைய மிகப்பெரிய மற்றும் உயர்ந்த மகிழ்ச்சியையும், நிறைவையும் நாம காண முடியும். You see, you can't go against your creator's design and expect to find lasting fulfillment and happiness. It doesn't work. அப்போ தேவன் உங்களுடைய சிருஷ்டிகர் உங்களை சிருஷ்டித்த அந்த வடிவமைப்புக்கு எதிராக வேற எங்கேயாவது போயிட்டு அந்த சந்தோஷத்தையும், நிறைவையும், திருப்தியும் நீங்க அனுபவிக்க முடியாது பாருங்க. That's why romantic love or marriage or any human connection can never fully satisfy forever, because it was never meant to satisfy fully forever. அதனால தான் அந்த மனிதர்கள் மத்தியில் காணப்படுகிற காதல், அன்பு, திருமண பந்தம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான விதத்தில் முழுமையாக நம்மை திருப்திப்படுத்துவது இல்லை பாருங்க. ஏன்னா அது ஒருபோதும் முழுமையாக என்றென்றும் பூர்த்தி செய்யப்படுவதில்லை. It all gives a kind of happiness or a fulfillment, but it's not a complete happiness, and it's not a lasting happiness because it was never meant to be that way. Even something as exalted as marriage. அதாவது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சந்தோஷத்தையும், சில இன்பங்களையும், திருப்தி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது பாருங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு முழுமையான சந்தோஷத்தையும், திருப்தியும், நிறைவையும் கொடுக்கறது இல்லை பாருங்க. ஏன்னா அது அந்த விதத்தில் அங்கே உண்டாக்கப்படலை. இன்னும் கேட்டிங்கன்னா இந்த திருமண உறவு ஒரு மேலான உறவாக இருக்கு இல்லையா, அதில் கூட இந்த மாதிரி முழுமையான திருப்தி உண்டாக முடியாது. In its best moments, marriage and the best human friendships are meant by God to give you a taste of something higher and better. அப்போ இந்த திருமணம் உறவு, அப்புறம் அந்த சிறந்த நட்புறவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மேலான தேவனோடு உள்ள அந்த உறவுக்கு ஒரு முன்ருசியாகத்தான் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Something, it's meant to give you a taste of something that can satisfy you more and satisfy you forever. What is that? Being with Jesus. அதாவது என்றென்றைக்குமா உங்களை சந்தோஷப்படுத்துகிற, திருப்திப்படுத்துகிற, நிறைவுபடுத்துகிற காரியத்திற்கு ஒரு முன்ருசியாகத்தான் இவையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உங்களை நிறைவாக திருப்திப்படுத்துகிற அந்த காரியம் என்ன? நித்தியமாக நீங்கள் கிறிஸ்துவோடு இருப்பது. அதுதான் உங்களை நிறைவாக முழுமையாக திருப்திப்படுத்தும். And the amazing thing is, this ancient design of God and this eternal purpose of God is only fulfilled in believers, because they are the only ones who have submitted to this design and purpose. They've given their lives over to Christ. They've believed in Him and so on. அப்ப அந்த ஆதி சிருஷ்டிப்பு, அந்த ஆதி நித்திய நோக்கம் எல்லாம் விசுவாசிகளுக்கு தான் நிறைவேறும் பாருங்க. ஏன்னா அவங்க தான் இந்த ஆதி சிருஷ்டிப்புக்கும் ஆதி நோக்கத்துக்கும் தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. Right? We believe in Jesus. We are cleansed and we are set apart. We are made holy. We are sanctified throughout our life. And then finally we are perfectly sanctified and glorified when Christ returns. And through it all we are made perfect and fit to enjoy the closest and sweetest union and fellowship with Jesus Christ forever. அப்போ நம்ம இயேசுவை விசுவாசிச்சிருக்கிறோம், அவருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம், அவருக்காக நம்ம வாழணும்னு சொல்லி நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறோம், நம்மை அவர் சுத்திகரித்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார், கழுவி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, முடிவாக அவர் முழுவதுமாக நம்மை சுத்திகரித்து முழுவதுமாக கழுவி விடுகிறார். நாம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? முடிவில் நித்தியமாக அவரோடு கூட இருந்து அவருடைய அற்புதமான அழகான பிரசன்னத்தையும், அவரோடு கூட இருக்கிற அந்த உறவையும், ஐக்கியத்தையும் அனுபவித்து மகிழ போகிறோம். We don't enjoy this great blessing because of our good works. No. It's because of what Jesus did for us on the cross, and because of what the Holy Spirit does for us every day as He applies the finished work of Christ for us. அப்போ இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை ஏதோ நம்முடைய நற்கிரியைகள்னால நாம ஏதோ நல்லது செஞ்சுட்டோன்றதுனால நம்ம அனுபவிக்கிறதில்ல பாருங்க, பெற போறதில்ல பாருங்க. கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியை நிமித்தமாக, அந்த கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிரியை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் அவரை அப்ளை பண்றாரு. அதன் மூலமாகத்தான் நாம் அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற போகிறோம். What I'm saying is, believers are the people who will enjoy the greatest
and the most lasting happiness and fulfillment forever, because they are the ones who will fulfill the ancient design and eternal purpose of God, which is that we should be with His Son forever. That's where we find that greatest happiness. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், இந்த உண்மையான விசுவாசிகள் தான் இந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை, இந்த இன்பத்தெல்லாம் அனுபவித்து மகிழ முடியும் பாருங்க. ஏன்னா, இந்த விசுவாசிகள் மட்டும் தான் ஆதி சிருஷ்டிப்புக்கும், அந்த நித்திய நோக்கத்திற்கும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க. அது இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அதனால அவர்கள் நித்தியமாக இயேசுவோடு கூட இருந்து, அந்த சந்தோஷத்தையும், திருப்தியும், நிறைவையும் அவர்கள் அனுபவித்து மகிழ முடியும். Let me give you a final reason why being with Jesus forever is so great. இயேசுவோடு கூட இருப்பது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு மகத்தான காரியம்ன்றதுக்கு இன்னொரு காரணம் சொல்றேன் பாருங்க. You see, this is so amazing because Jesus Himself wants to be with you forever. இது வந்து ஒரு ஆச்சரியமானது, அற்புதமானது பாருங்க. ஏன்னா, இயேசுவே என்றென்றும் உங்களுடன் இருக்க விரும்புகிறார். Imagine, the greatest person in the world, the ruler of the heaven and the earth, the one who rules from His Father's right hand, the most powerful, the most glorious person, wants to be with you forever. I mean, just think about that. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. முழு உலகத்திலையும் மிகப்பெரிய நபர், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா, தம்முடைய பிதாவின் வலது பாரசத்திலிருந்து அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அவ்வளவு மகிமையான வல்லமை வாய்ந்த மிகப்பெரிய நபர், அவர் உங்களுடன் கூட இருக்க விரும்புகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது குறித்து. Sounds too good to be true, but it is true. கேட்கும்போது இது உண்மையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆனா அது உண்மைதான். How do I know this is true? How do I know that Jesus wants to be with you? இது உண்மைன்னு எனக்கு எப்படி தெரியும்? இயேசு உங்களோடு இருக்க விரும்புகிறாரு அப்படின்றது உண்மைன்னு எனக்கு எப்படி தெரியும்? Because Jesus is the one praying here. We are studying John 17:24. Jesus is praying here, and He is the one who's saying, I desire that all believers, right? He's talking about all believers, right from verse 20, that they whom you've given me may be with me where I am. ஏன்னா இயேசுவே அதற்காக ஜெபிக்கிறார். நம்ம யோவான் 17:24 படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இயேசுவே அதற்காக ஜெபிக்கிறார். எல்லா விசுவாசிகளும் அவரோடு கூட, அதை 20 வசனத்திலிருந்து எல்லா விசுவாசிகளையுமே சேர்த்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு? நீர் எனக்கு தந்தவர்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன்றார். அவர் விரும்புறேன்னு சொல்றார். He desired, He is praying. Long before we ever thought about it, or desired it, or prayed, or anything. அவர் விரும்பி அவர் அதற்காக ஜெபித்திருக்கிறார் பாருங்க. அதாவது நாம் அதை குறித்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி, நாம் அதை குறித்து என்னையே பார்த்து ஜெபிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி நாம் ஜெபித்ததே கிடையாது, யோசிச்சதே கிடையாது. ஆனால் அதற்கெல்லாம் முன்னாடி அவர் அதை விரும்பி அதற்காக ஜெபித்திருக்கிறார். That too, He is praying for this, that we would be with Him forever, right before His arrest and crucifixion. அது மட்டும் இல்லை, அவர் வந்து நாம் அவரோடு கூட என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறன்றது எப்போ ஜெபிக்கிறாரு? தாம் கைது செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட போறாரு, அதற்கு முன்பதாக அதற்காக ஜெபிக்கிறார். You know that Jesus wants to be with you forever, even though He knows every single flaw of yours. He knows every single flaw of yours and mine and everybody. அதாவது இயேசு வந்து உங்களுடைய உங்களுடைய, என்னுடைய, மற்ற எல்லாருடைய சின்ன சின்ன குறைபாடுகளையும் தெரிந்திருந்தும் உங்களோடு கூட அவர் என்றென்றைக்குமா இருக்க விரும்புகிறார்ன்றது உங்களுக்கு தெரியுமா? Jesus knows us better than we know ourselves. நம்மளை பத்தி நமக்கு தெரியாத காட்டிலும் இயேசுக்கு நம்மளை பத்தி அதிகமா தெரியும் பார். He knows what's in our heart. Sometimes we ourselves don't know. We find out later, oh my goodness, I didn't know I had this in my heart, நாமளே நிறைய நேரத்தில் நம்ம என் இதயத்தில் இப்படிலாம் இருந்திருக்குதா அப்படின்னு சொல்லி அதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஆச்சரியப்படுறோம். ஐயோ, என் இதயத்தில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்குதா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறோம். அதெல்லாம் அவருக்கு தெரியும். We are surprised by ourselves, but Jesus is never surprised by us. He knows the worst we are capable of. He knows our worst flaws, worst weaknesses, and yet He desires to be with us. If you're a believer, right?
All believers, he desires to be with you forever. He prayed for you on that night when he was about to be arrested. He thought about you, prayed for you, desired this, put his desire in words and prayed it to his Father, my friend. அப்போ நம்மிடத்துல இருக்கிற சில குறைபாடுகள்லாம் பார்த்து நாம நம்முடைய இதயத்தில் இந்த மாதிரிலாம் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படுறோம். அதை குறித்து திடுக்கிடுற விதத்தில் ஆச்சரியப்படுறோம் பாருங்க. ஆனால் இயேசுவுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன குறைபாடுகளும் இன்னும் காட்டிங்கன்னா மோசமான விதத்தில் நம்ம செய்த தவறுகளும் குறைபாடுகளும் அவருக்கு தெரியும் பாருங்க. ஆனால் அப்படிலாம் இருந்தாலும் நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விருப்பத்தை அவர் வார்த்தையில கொண்டு வந்து அதை பிதாவினிடத்தில் ஜெபமாக ஏறெடுத்து ஜெபித்திருக்கிறார். அவரோடு கூட நாம் என்றென்றைக்குமாக இருக்க வேண்டும் என்று விரும்பி அதை அவர் சிலுவையில் அங்கே அறையப்படுறதுக்கு போறதுக்கு கைது செய்யப்படுறதுக்கு முன்னாடி இந்த ஜெபத்தை ஏறெடுத்திருக்கிறார். Sometimes we want to be with somebody, but they don't want to be with us, right? We see that in the world, right? We desire somebody, but they don't desire us. And it's very sad when that happens, of course. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நாம வந்து உலகத்தில் வந்து நாம சிலர் கூட இருக்க விரும்புகிறோம் இல்லையா? ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்க விரும்புறதில்ல. சில நேரத்தில் வந்து அது ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. நாம அவங்க கூட இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் அவங்க நம்ம கூட இருக்கணும்னு விரும்பாத ஒரு வருத்தமான ஒரு சூழ்நிலை உண்டாகுது இல்லையா? Do you know that Jesus wants to be with you more than you want to be with him? உங்களுக்கு தெரியுமா? அதாவது நீங்க இயேசு கூட இருக்கிறத விரும்புறத காட்டிலும் இயேசு உங்க கூட இருக்கிறத அதிகமா விரும்புறாருன்றது உங்களுக்கு தெரியுமா? Yeah, we love Jesus. We desire to be with Jesus. And we have all that, and all that is good. What I'm saying is something even better, my friend. Listen, Jesus wants to be with you. He wants you. He loves you more than you love him, more than you want him, more than you want to be with him. அதாவது நீங்க வந்து இயேசு கூட இருக்க விரும்புறீங்க, இயேசுவை நேசிக்கிறீங்க, இயேசு கூட இருக்க விரும்புறீங்க. அதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அதை காட்டிலும் இன்னும் மேலான விதத்தில் நீங்கள் அவரை நேசிக்கிறத காட்டிலும், நீங்கள் அவர் கூட இருக்கணும்னு விரும்புறதை காட்டிலும் இன்னும் அதிகமான விதத்தில் இயேசு உங்களை நேசிக்கிறார். அதிகமான விதத்தில் அவர் உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். அது தெரியுமா உங்களுக்கு? Sometimes our desire for Jesus grows cold. That's the truth. சில நேரத்தில் வந்து நாம இயேசுவை நேசிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அது கொஞ்சம் தணிஞ்சிருது பாருங்க. அவர் கூட இருக்கணுன்ற விருப்பம் வந்து கொஞ்சம் தணிஞ்சிருது. But his desire for us is always strong. ஆனா நம்ம கூட இருக்கணும்ன்ற அவருடைய விருப்பம் எப்போதுமே உறுதியாக அது மேலான நிலையில் இருக்கிறது. You see, he loves us with the greatest love possible, the most perfect love of all, the Father's love for him. Remember you spoke about this, right, earlier? இயேசு வந்து நம்மளை வந்து மிக மேலான அன்பிலிருந்து அவர் அன்பு கூறுகிறார். அதாவது பிதா குமாரன் அன்பு கூறுறது தான் மிகப்பெரிய அன்புன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அன்பிலிருந்து அவர் நம்மை அதிக அளவிலே அவர் அன்பு கூறுகிறார். இதை குறித்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா? We saw about the Father's love, but Jesus also loves us with that same love. Look at John 15:9. Jesus says, "As the Father has loved me, so have I loved you." நாம வந்து பிதாவின் அன்பை பார்த்தோம், உண்மைதான். ஆனால் அதே விதத்தில் தான் இயேசுவும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். உதாரணத்துக்கு அங்கே யோவான் 15:9 பார்த்தீங்கன்னா, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன் அப்படின்றார். And so his love for us, his desire for us never wanes, never changes, never there's no shadow of turning in it. அப்போ இயேசு நம்ம மீது கொண்டிருக்கிற அந்த அன்பிற்கு பார்த்தீங்கன்னா, அந்த அன்பு வந்து ஒருபோதும் மாறாது, அது குறையாது. அதில் வந்து எந்த ஒரு மாறுதலின் நிழலுமே கிடையாது. What an amazing thought. Jesus wants me more than I want him. Jesus wants you more than you want him. Jesus wants to be with believers forever and ever. That's why he prayed for it that night. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இயேசு வந்து நான் அவரோடு கூட இருக்க விரும்புறதை காட்டிலும் அவர் அதிகமாக என்னோடு கூட இருக்க விரும்புகிறார். நான் அவரை நேசிக்கிறதை காட்டிலும் அதிகமாக என்னை அவர் நேசிக்கிறார். இயேசு வந்து இப்படி எல்லா விசுவாசிகளோடும் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்க விரும்புகிறார்ன்றது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. He wants to spend eternity. That's why he not only prayed for that, but he also died for that on the cross. அப்ப இயேசு நித்தியமாக நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் ஜெபித்தது மட்டுமல்ல, ஜெபித்து அதற்கு பின்பாக அதற்காக அவர் மரித்தும் இருக்கிறார். Why is the death and the suffering of Jesus necessary? The bloodshed
For what? For this, my friend, so that we can be cleansed and washed and sanctified and prepared and made ready to spend eternity with Him. ஏன் இயேசு வந்து இவ்வளவு பாடுகளை பட்டு ரத்தம் சிந்தி ஏன் மரிக்கணும்? ஏன் அப்படிப்பட்ட ஒரு பாடு மரணம் ஏன்? இதெல்லாம் எதுக்கு? நாம அவரோடு கூட நித்தியமாக, அதாவது நாம கழுவப்பட்டு நாம சுத்திகரிக்கப்பட்டு அவரோடு கூட நித்தியமாக என்றென்றைக்குமாக இருக்கும்படியாகத்தான் அவர் அப்படி மரித்தார். In fact, I can say this, even today Jesus is praying for this very same thing at the Father's right hand, because this prayer that you see in John 17 gives you a picture of what Jesus is praying even today at the Father's right hand. He's praying that you will be with Him forever and ever. இன்னும் கேட்டீங்கன்னா இயேசு இன்றைக்கும் பிதானுடைய வலது பாரசத்திலிருந்து இதே ஜெபத்தை தான் ஏறெடுப்பார்ன்ற நான் சொல்றேன். அதாவது நாம அவரோடு கூட என்றென்றைக்குமாக நித்தியமாக அவரோடு கூட இருக்கும்படியாக விரும்பி இன்றைக்கும் அதே ஜெபத்தை தான் பிதாவின் வலது பாரசத்திலிருந்து அவர் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறார். What can be more amazing than this? This is our final ultimate future, to be with the greatest person, the one whom we were meant to be with from the very beginning, the one who wants us more than we want Him. We are going to be with Him forever. அப்ப இதை காட்டிலும் ஒரு பெரிய அற்புதமான ஒரு ஆச்சரியமான காரியம், வியக்கத்தக்க விஷயம் எது இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? மிகப்பெரிய நபர், அவர் அவரோடு கூட நாம என்றென்றைக்குமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவர் விரும்புறதை காட்டிலும் அவர் இன்னும் அதிகமாக நம்மை விரும்பி அவரோடு கூட என்றென்றைக்குமாக இருக்க நம்மை குறித்து விரும்புகிறார். பாருங்க. Rejoice in this today, my friend. இன்றைக்கு இதில் களி கூறுங்கள் நண்பர்களே. Whatever you're going through, right? Tell yourself this great truth. Preach it to yourself. Meditate on it. Don't be overwhelmed by the present. Look up and beyond into your future. Your ultimate future is to be with Jesus right there where He is in His home, enjoying His presence forever and ever. அப்போ இன்னைக்கு இதை நீங்க தியானிங்க. அதாவது இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை, நீங்க எப்பேற்பட்ட ஒரு சவால் பிரச்சனையினூடாக சென்று கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, அதை குறித்து யோசிக்காம இதை எடுத்து தியானிங்க. இந்த பிரச்சனையினாலே அப்படியே நீங்க மூழ்கடிக்கப்படாம நீங்க என்றென்றைக்குமாக உங்களை நீங்க நேசிக்கிறதை காட்டிலும், நீங்கள் அவரை நேசிக்கிறதை காட்டிலும் அதிகமாக உங்களை நேசிக்கிற ஒரு மிகப்பெரிய நபரோடு என்றென்றைக்குமாக நித்தியமாக மகிழ்ச்சியோடு இருக்க போறீங்க. அதை இன்றைக்கு நீங்க என்ன செய்யுங்க? அதிகமாக தியானிங்க. அதுதான் உங்களுடைய முடிவான எதிர்காலம். Your future is going to be glorious no matter what your present looks like. அப்போ உங்களுடைய இன்றைக்கு நிகழ்காலம் எப்படி இருந்தாலும் சரி, பார்க்கறதுக்கு எப்படி இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்காலம் மகிமையான விதத்தில் இருக்கும். And if you look and meditate enough about this future of yours, you will be able to face your present challenges with much better peace and confidence and even joy and strength, my friend. அப்போ உங்களுடைய இந்த முடிவான எதிர்காலத்தை குறித்து போதுமான அளவுக்கு நீங்க நல்லா தியானிச்சிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனை சவால்களை தைரியத்தோடு ஒரு துணிவோடு பலத்தோடு எதிர்கொண்டுவீங்க. என்ன கேட்டீங்கன்னா இதுல நீங்க சந்தோஷமாவே அதை எதிர்கொள்வீங்க. If God has planned such a glorious future for you for all eternity, how much God must love you. அப்ப தேவன் உங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு மகிமையான எதிர்காலத்தை உங்களுக்காக திட்டம் பண்ணியிருப்பாருன்னா அப்ப எந்த அளவுக்கு உங்களை அவர் அன்பு கூர்ந்திருப்பாருன்றதை யோசிச்சு பாருங்க. Just think about that. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை. If He loves you this much, won't He do something to help you now in your struggles right now? இந்த அளவுக்கு உங்கள் மீது அவர் அன்பு கூர்ந்திருப்பாருன்னா இன்னைக்கு நீங்க போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையில அவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்களா? Won't He sustain you now? Won't He deliver you now? Won't He carry you through whatever you're going through now? இன்னைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில இந்த போராட்டத்துல உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையினூடாக உங்களை அவர் தாங்கி உங்களை கொண்டு செல்ல மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நீங்க எப்பேற்பட்ட ஒரு காரியத்துல சென்று கொண்டிருந்தாலும் அதெல்லாம் ஒரு மாத்தி அதுல தாங்கி உங்களை கொண்டு நடத்த மாட்டார்னு நினைக்கிறீங்களா? No matter how bad your situation is now, no matter how bad it gets, let me tell you, it's going to get better because your ultimate future is the best. It is glorious. It is with Jesus forever, right there where He is.
அப்ப இன்னைக்கு உங்க சூழ்நிலை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டு இல்ல. அது இன்னும் படும் மோசமா ஆனாலும் அதுவும் ஒரு பொருட்டு இல்ல பாருங்க. ஏன்னா அது நல்ல விதத்துல மாறும். ஏன்னா உங்களுடைய முடிவான எதிர்காலமானது சிறந்ததாக இருக்கிறது, மகிமையானதாக இருக்கிறது. நீங்க இயேசுவோடு கூட என்னென்றைக்குமா இருக்க போறீங்க. அவர் எங்க இருக்கிறாரோ அங்கேயே அவரோடு கூட இருக்க போறீங்க. Let's pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம் அண்டையில் நாங்கள் வருகிறோம். We praise you, Lord, for your amazing love towards us. ஆண்டவரே, நீர் எங்கள் மீது பாராட்டின உம்முடைய ஆச்சரியமான அற்புதமான அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Lord, we are amazed by the amazing plans you have made for us and the amazing desires of your Son, Jesus Christ, for us. ஆண்டவரே, எங்களுக்கென்று நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற அற்புதமான திட்டத்திற்காக உம்முடைய குமாரனோடு கூட நாங்கள் இருக்க வேண்டும் என்று நீ ஏற்படுத்தியிருக்கிற அற்புதமான காரியத்தை கண்டு நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் கர்த்தாவே. Thank you, Father, for you love every single person who's watching. Lord, your love toward them is greater, far greater than they can imagine. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிதாவே நீர் அவர்கள் கற்பனை செய்து பார்க்கிறதை காட்டிலும் அதிகமான விதத்தில் அன்பு கூறுகிறீர், நேசிக்கிறீர் என்பதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம் கர்த்தாவே. And if you have planned such a glorious future for them, then you are more than ready to help them now. More than ready to heal them now, more than ready to deliver them now, more than ready to give them the strength to face whatever they need to face now, O Lord. ஆண்டவரே, நீர் அவர்களுக்கென்று இப்படிப்பட்ட ஒரு மகிமையான எதிர்காலத்தை திட்டம் பண்ணியிருப்பீர் என்றால், அப்போ இப்பொழுது அவர்களுக்கு நீர் உதவி செய்ய இன்னும் அதிக ஆயத்தமாக இருக்கிறீர் கர்த்தாவே. இன்னும் அவர்களை குணமாக்க இன்னும் அதிகமான ஆயத்தமாக இருக்கிறீர் கர்த்தாவே. அவர்களை விடுதலையாக்க இன்னும் அதிகமான விதத்தில் அவர்களுக்கு நீர் விடுதலையாக்க இருக்கிறீர் கர்த்தாவே. அவர்கள் எப்பேற்பட்ட சவால்களையும் சூழ்நிலைகளையும் அது எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்க நீர் அவர்களை பலப்படுத்துவதற்கு இன்னும் அதிக ஆயத்தமாக இருக்கிறீர் கர்த்தாவே. Father, we pray you will do that right now, that you will strengthen each person, that you will, Lord, reach out to them, minister to them. Lord, you know what they need and you can give it to them. You are, oh Lord, you are exalted over all. You have all the power, all the love, and we believe that you are going to help them. இப்பொழுது நீர் அதை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இப்பொழுது நீர் அவர்களுக்கு உதவி செய்கிறபடியால், அவர்களை சந்திக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றுக்கும் மேலான விதத்தில் உம்முடைய அன்பு, உம்முடைய வல்லமை நீர் எல்லாவற்றுக்கும் மேலான விதத்தில் கொண்டுகிறீர் கர்த்தாவே. அவர்களை நீர் சந்தித்து அவர்களுக்கு உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். We pray that you will help us never to get overwhelmed with our present problems, but always to keep looking at the amazing future that you have planned and purposed and prayed for us. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் இன்றைக்கு இருக்கிற இந்த பிரச்சனையினாலே மூழ்கடிக்கப்படாமல், ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த மாபெரும் திட்டங்கள், அந்த மாபெரும் நோக்கங்கள், அதற்காக நீர் ஜெபித்தும் இருக்கிறீரே கர்த்தாவே, அதை நாங்கள் எண்ணி பார்க்க உதவி செய்வீராக. Fill us with your joy. உம்முடைய சந்தோஷத்தினால் எங்களை நிரப்புவீராக. Bless each one and make them a blessing. ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஆசீர்வாதமாக்குவீராக கர்த்தாவே. Let your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.